இது வேற வாயி. 3 நாள் இன்னும் டைரக்டருக்கு ஒண்ணு மிரட்டல்லாம் வரலையா? ஏதோ மிரட்டல்லாம் வரலையா? இன்னும் வந்திருக்கணுமே. படம் ரீச் இப்போ இன்னையிலேருந்து உனக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்போ எல்லாரும் இப்போ மீடியாவில் போட்டுருவீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லா டைரக்டர்ஸும் பேசுகிறாங்கன்னு. ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க, ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு மாதம் தூங்க விட மாட்டீங்க. எங்கேயோ ஒளிஞ்சிருக்க போகிறாரோ இல்லை எங்கேயோ மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்க முடியும். இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில், நான் சொல்கிற திரைத்துறையில் சமூகத்தில் மாற்றம் வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன். சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேர்ற ஊடகம். அப்போ என்ன சொல்ல வர்றோம்ன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். கேட்கல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். எவ்வளோ கேளுன்னா கேளுங்க, மற்ற மாதிரி இல்லை. நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன். என் மாட்டு கேளுங்க, நான் பதில் சொல்றது நான் தயாராக இருக்கிறேன். நான் மற்ற வந்து ப்ரெஸ் மீட்டே வைக்க போகிறது இல்லை. நான் ப்ரெஸ் மீட்லாம் ப்ரெஸ்ல வச்சுக்கிட்டு நீ கேட்குறீங்கல்ல பதில் சொல்லி தான் இருக்கேன். எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 கமெண்ட் சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. நான் அப்படிலாம் இல்லை. மேயர் ஜெயலலிதா அறிவிச்சிருக்கிற அந்த இலவசங்களை கொடுத்து முடிக்க 15 லட்சம் கோடி தேவைப்படுது. ஏற்கனவே 4 லட்சம் கோடி கடனில் இருக்கு நாடு. எவன் கேடு கட்டு போனான்னு இருக்கிற போது இனிப்பா 2 வார்த்தையை பேசி வாக்க வாங்கி ஆண்டு செத்து போகுங்கிற கதை தான் அது. மக்கள் வாழ்றது வீழ்றதை பற்றி, அவனுக்கு துன்ப வீரத்தை பற்றி கவலை இல்லை. தெருவா போய் நின்னது நான் தான். குடிக்க தண்ணி இல்லை, பல இடங்களில் இப்போ நடக்க பாதையே இல்லை. ஒரு சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாம் ஒரு போக்குவரத்துன்னு ஒன்றே கிடையாது. ஒவ்வொரு கிராமத்தையும் நான் நடந்து மக்களை சந்திச்ச போது எனக்கு தெரியுது.